Amazon Health AI presents Painful Thoughts. I can't stop scratching my downtown. Yeah, but I'm not itching to go downtown and tell a receptionist I'm here to talk about my downtown. Some things you'd rather type than say out loud. There's no question too embarrassing for Amazon Health AI. Chat your symptoms and get virtual care 24/7. Healthcare just got less painful. அதுக்கப்புறம் வேற என்ன நடந்துச்சு சார்? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். 6 மாசமா என் பெரிய விரல், கால் பெரிய ஃபிங்கர் இது இருக்குல்ல, அது வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். நான் யார்கிட்டையும் சொல்லல வீட்டில். இது நான் இது காமன் தான் சொல்லிட்டு நான் தெரியாமட்டேன். அது ஐஸ் மாதிரி இருக்கும், தட்டினாலும் இன்னொரு அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நான் நைட்டு பார்த்தோன்னே ஒன்றுமே பேசலாம். அவர் ஒரு மந்திரத்தை சொன்னார். இந்த மந்திரத்தை உனக்கு பயமாச்சு இந்த மந்திரம். ஸோ அந்த மந்திரம் டக்குன்னு போயிடுச்சு. அப்போ நான் அண்ணன் ஒன்றும் சொல்ல அப்படியே படுத்துட்டேன். காலை இஞ்சி பார்க்குறேன், காலில் இருந்த கயிறு கலந்து கிடச்சி பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வர அந்த காணிலேருந்து என் கையில் கட்டுறதும் பிச்சுக்கிச்சு. அப்போ எனக்கு தெரியும் என் உடம்புல என்னமோ இருக்குன்னு. நானே அப்பதான் பயந்தேன். ஓகே, அப்போ அண்ணன் சொல்லிச்சு, நானே சொன்னேனே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோன்னு. அப்புறம் 6:30 மணிக்கு போனோம் கோயிலுக்கு. அங்கே போகிறவங்க சுற்றி கால் இருக்காங்க. ஆனால் முதல் என்னை தான் பார்த்தாங்க. 7 மாதிரியான பூ வந்து மஞ்சள் தண்ணியில என்னமோ கலந்து என் மேலே ஃபுல்லாக ஈரமாக ஊற்றுனாங்க. அது எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்கு இருந்துச்சு அப்படியே. ஸோ வாட் ஐ டூ, நீங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் நேராக உட்கார வச்சுட்டு, நீ உட்காரியா காலை நேராகி நீ இப்படி உட்காருன்னு சொன்னார். ஸோ நானும் உட்காந்தேன். ஸோ உட்காந்து கொஞ்சம் நேரம் இருக்க முறை அந்த தண்ணியை மேலே ஊற்றணும். எனக்கு அப்படி உடம்பெல்லாம் என்ன சொன்ன சிவரி அப்படி அது பண்ணோன்னே அவள் என்ன செஞ்சு எனக்கு திரும்பி பார்க்கணும். ஒரு கருப்பு கோழி வந்து என்னைய சுற்றி வெளியே வாழ தூக்கி போட்டாரு பாருங்க. அப்பதான் நான் செத்து பொழைச்சேன். என்னன்னா ஒரு 2 வருஷம் ஒரு 6 மாசம் செடியை நெட்டி வச்சு, ஒரு சின்ன செடியை புடுங்கன்னா எப்படி வரும், புடுங்கன்னா அது வேரோட பிச்சுக்கிட்டு வரும்ல. அப்ப அது உடம்புல வெளியே வர முறை உடம்பு கிட்டம்பெல்லாம் சாட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கட்டா புட்டான்னு கேக்குது. பட் கத்துறேன், என்னால முடியல. அவர் சொன்ன வெளியே வான்னு கத்துறாரு. வர்ற இடத்துல டக்குன்னு தூக்கிட்டாரு. பையில கொண்டு போயிருங்க, என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப பயந்துட்டேன். அண்ணன் ஒன்னு சும்மா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நீங்க ஏன் சார் கத்துறீங்க? உங்களுக்கு வலிக்குதா? இவ்வளவு பயந்துட்டீங்களா? ஏன்? இன்னொன்னு வலிக்குது, உடம்புல இன்னும் பிச்சுக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கு. கத்துல தூக்கிட்டாரு. அப்ப வீட்டுக்கு போனோம்னா கயிறு கட்டினாரு, இது வச்சுங்கன்னு. அது கயிறு கொஞ்சம் நேரத்துல அடுத்த நாள் பிச்சுக்கிச்சு. அப்புறம் நான் எனக்கு எங்க எடுத்தாங்கன்னா டெம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ அது இதுல வந்து ஒரு வாட்டி வந்து தத்துவம் அழிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்குன்னு. அழிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா அத்தை கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் இந்த மாதிரி பிரச்சனைல இருக்கான், அவனை வர சொல்ல, அவன் உயிர் போகுதுன்னு. அப்ப இவங்களும் யாருன்னு சொல்றாங்க திறமை சும்மா அப்படியே இருந்துட்டாங்க. அப்ப வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சும்மா வந்து எங்க அக்காக்கு, மூத்த அக்காக்கு அடிச்சு பேசிட்டு ஃபேமிலி கதை பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துச்சு இது அக்கா பேரை சொல்லி. இவர் சொன்னார் யாருன்னு தெரியணும். அக்கா பயந்துருச்சுன்னா அக்கா கிட்ட சொல்ல, நம்ம பையன் தான் சொன்னாங்க. ஸோ நம்ம பையன் சொன்ன சரிங்க கொண்டு வான்னு சொல்லிட்டு, அப்புறம் 1 வாரம் கழிச்சு அங்க கொண்டு போய் அங்கதான் பெரிய விஷயமே நினைச்சு அங்கதான் எடுத்தாங்க. பாட்டுக்கு பிறகு நம்ம சம்பவம் பண்ணுவோம்.